வாங்க மொச்சக்கொட்டை பலாக்கொட்டை வச்சு எப்படி வந்து டேஸ்ட்டான ஒரு புளிக்குழம்பு செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க, கடாய் வச்சுக்கலாம். கடாய் காய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து தாளித்து விட்டதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மொச்சக்கொட்டையை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. பலாக்கொட்டையும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மொச்சப்பருப்பு கொட்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கத்திரிக்காய் வந்து இது கூட வந்து சேர்த்துருக்கணுங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஏன்னா மொச்சப்பருப்பு பலாக்கொட்டையில் வாயு இல்லைங்களா, அதுக்காக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். சாம்பார் தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கணுங்க. குழம்புத்தூள் வேணாலும் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. ரெண்டுமே டேஸ்ட்டு வேறுபடும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு சாம்பார் தூள் போட்டு செஞ்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு இதே மெத்தடில் குழம்புத்தூள் வச்சு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது ஒரு சொம்பு அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாங்க. நல்லா அது வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு தக்காளி, அரை மூடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இது குழம்புல வந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதோட அந்த தக்காளி அரைச்சி ஊற்றுனதோட பச்சை வாசனை வந்து போயிடணுங்க. மொச்சக்கொட்டையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பலாக்கொட்டையும் ஒரு அரை வேக்காடு வந்து வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி நம்ம வந்து குழம்போடு சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு அந்த பருப்பெல்லாம் வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி தட்டு வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடான சாதத்தோட இந்த மொச்சக்கொட்டை குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். அடாடா சொல்ல வார்த்தையே இருக்காதுங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு வைக்கிறது ஈஸியாக தாங்க இருக்கும். பலாப்பழ சீசன் இந்த டைமில் தான் பலாக்கொட்டையும் ஈஸியாக கிடைக்குங்க. ஒரு முறை